நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஒரு நிகழ்ச்சியான நிகழ்வு நடைபெற்றது. கோயிலின் யானையான தெய்வானை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அதிகாலையில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தது. தனது பராமரிப்பு இடத்தில் உள்ள ஷவரில் குளித்த தெய்வானை தும்பிக்கையால் தண்ணீரை பீச்சி அடித்து ஆனந்தமாக குளித்தது. குளியலுக்கு பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தெய்வானை திருக்கோவிலின் முன்பு வந்தது. அப்போது அங்கிருந்த பக்தர்களை ஆச்சரியப்படுத்தும் வகையில் தனது முன்பக்க 2 கால்களையும் மடக்கி தும்பிக்கையை உயர்த்தி முருகப்பெருமானை வணங்கியது. இதை கண்ட பக்தர்கள் பரவசமடைந்தனர். அதன் பிறகு தெய்வானை கோவிலுக்குள் உள்ள சண்முக விலாச மண்டபத்திற்குள் சென்று முருகப்பெருமானை வழிபட்டது. கோவில் நிர்வாகம் சார்பில் யானை தெய்வானைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பழங்கள் வழங்கப்பட்டன. பின்னர் கோயிலுக்கு வெளியே வந்த தெய்வானையிடம் பக்தர்கள் ஆசி பெற்று சென்றனர். இந்த அரிய நிகழ்வு திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு மறக்க முடியாத அனுபவமாக அமைந்தது.